வணக்கம் மக்களே, பைட்ஸ் அண்ட் ரைட்ஸ் வந்து நான் உங்கள் பிரைட். ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நாங்கள் போன இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நாங்கள் தாய்லாண்டில் பேங்காக் அண்ட் பட்டாயாக்கும், சைனாவில் மக்காவ் அண்ட் ஹாங்காங்க்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போயிருந்தோம். அந்த ட்ரிப் பற்றி தான் இந்த வீடியோவும் இனி வரப்போகிற சில வீடியோஸும் இருக்க போகுது. உண்மையை சொல்லணும்னா, நாங்கள் சைனாவில் மக்காவ் அண்ட் ஹாங்காங் மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் 10 நாள் அங்கே மட்டும் போனால் பட்ஜெட் ரொம்ப எகிறதுன்றனால தாய்லாண்டுக்கு ஒரு 5 நாள் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஹாங்காங்க்கு ஒரு 5 நாள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அடங்க முடிஞ்சிச்சு. ஸோ எங்களை மாதிரி நீங்களும் பட்ஜெட்டில் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா நாங்கள் கொடுக்குற 1-2 டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தாய்லாண்டுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஆன் அரைவல் விசா தான். நாங்கள் போனப்போ ஃப்ரீ விசா இருந்துச்சு. நீங்கள் போகிறப்போ என்ன பட்ஜெட் என்ன விசான்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் டூரிசம் ப்ரமோட் பண்ணுறதுக்காக உங்கள் ஃப்ரீ விசா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, பேங்காக் ரீச் ஆன உடனே அங்கேருந்து பட்டாயா கிளம்பிட்டு பட்டாயாவில் 2 days இல்லை 3 days ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பேங்காக் வந்து நாங்கள் மறுபடியும் 2 days ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் ஹாங்காங் கிளம்புறது தான் எங்கள் பிளான். ஸோ நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரீச் ஆன உடனே அங்கேருந்து நாங்கள் போன இடமே வந்து பட்டாயா போகிறதுக்கு அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தான் நாங்கள் போனோம். உள்ள சின்ன சின்ன கடை இருக்கும், போயிருக்காங்க. ஸோ ஏர்போர்ட்லேருந்து ஒரு குட்டி பஸ் எடுத்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்துவிட்டோம். இங்கேருந்து ஒரு பெரிய பஸ் எடுத்து நம்ம பட்டாயா போயிடலாம். இங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் தான். அமௌண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் டாக்ஸிலாம் எடுக்காதீங்க, பஸ் எடுத்து போகிறதே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். நம்ம போன ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து 7-Eleven என்னெல்லாம் வாங்கினீங்க பிரிச்சு சிக்கன்? இது என்னது? சூஷியா? சீவீட்? ஐ மீன் என்ன சாப்பிட்றேன்? Sandwich. Time. பாட்டுக்கு இதான் நம்ம தங்க போகிற ஹோட்டல். வாவ், செம்மையாக இருக்குது. இதான் நான் புக் பண்ணியிருக்க ஹோட்டல். இதில் வந்து ஓகே எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. ஹாய் கைஸ். Hi. We are going to check in. நம்ம 509 கட்டிட்டு அப்போ இன்னொன்று எங்களுக்கு வந்து 603. நாங்கள் போய் பாட்டு போட்டு காரு பறத்துறாங்க. வேற லெவல் மியூசிக். ரொம்ப அதிருது இல்லை. நம்ம ஊரில் அலௌட் இல்லை, இங்கே இவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்றது ஆரம்பிங்க. நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் மொமெண்டோ ரெசார்ட் பக்கத்தில் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து முட்டை வித் பீஃப், இது வந்து ரைஸ் வித் பீஃப், இது வந்து பிக் நூடுல்ஸ் வித் பீஃப், எல்லாமே பீஃப். இங்கே மெனுவில் சிக்கனே இல்லை. சொல்லுங்கள் ப்ரீத், சாப்பிட்டு பார்த்துட்டு. ஓகே, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நைஸா? பேசில், ஆமாம், பேசில் பீஃப் வித் ரைஸ் சூப்பராக இருக்குது. வேற லெவல். உள்ளே அல்டிமேட் பீஃப். இது ஃப்ரைட் ரைஸும் செம்மையாக இருக்குது. பீஃப் ஃப்ரைட் ரைஸ். இது வந்து பிக் நூடுல்ஸ். இங்கே பீஃப் வந்து ஃப்ரைட் ரைஸில் இப்படி போடுறாங்க, வேறு மாதிரி, மோர் மாதிரி இல்லை, சூப்பராக இருக்குது. இது வந்து பிக் நூடுல்ஸ், நல்ல கிளாஸ் நூடுல் வந்து வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியுது. அதோட பீஃப் பீசஸ் அண்ட் இந்த நூடுல் வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. ஐ மீன் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஹாய். ஹாய். ஐ மீன் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்காரா? ஓ, நீ சினிமாட்டிக் மோடு கேட்டிங்க. ஸோ இப்போ நாங்கள் இங்கே இந்த கடையில் தான் சாப்பிட்டோம். சின்ன கடை, சும்மா ரேண்டமாக தான் வந்தோம், பட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம போக போகிறது வந்து இந்த சாங்சுரி ஆஃப் ட்ரூத் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட் இங்கே இருக்குது. அது ஒரு கோயில். அது கோயில் மாதிரியா? சர்ச் கிடையாது, பாரம்பரியமான ஒரு கலை நயமான ஒரு பில்டிங் நினைக்கிறோம். அங்கே தான் போக போகிறோம். கேபுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே கிராப்னு ஒரு ஆப் இருக்குது, நம்ம ஓலா ஊபர் மாதிரி. அந்த ஆப்பில் நான் வந்து கேப் புக் பண்ணி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் புக் பண்ண எல்லா கேபுமே சோஃபார் லேடிஸ் தான் ஒரு டிரைவராக இருந்திருக்காங்க. இப்போ நம்ம புக் பண்ணியிருக்கிறது லேடி டிரைவர் தான் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம கார் ஏறிட்டோம்.
காரில் இருக்கோம். நம்ம சான்ச்சுரி ஆஃப் ட்ரூத் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இவங்க தான் வந்து எங்களோட டிரைவர். சே ஹாய். 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 எவ்வளோ நேரத்தில் போகணும்? 15 minutes. 15-20 minutes. ஸோ யா, போயிட்டு நம்ம உங்களை அங்கே போய் சந்திக்கிறோம். ஓகே. உன் காரில் டேஷ்போர்ட் கேமரா இருக்கா? அது ஒன்று வாங்கி வச்சுக்கோ. என் காரில் இன்ஜின் இருக்கதே பெரிய விஷயம். யோ, டேஷ்போர்ட் கேமரா வாங்கி வச்சு. சரி, டைனோ இப்படி சொல்லிட்டீங்களே. இங்கே பார்த்தீங்களா? இங்கே தான். ஓ, தலையிலாமாஸ். ஆமாம், மாங்ஸ். போகலாம். பிரீத்தி, புறமே போகலாம் எல்லாரும் ஒன்றா. ஒய் அர்ஜென்ட்? இங்கே பாருங்க, ஃபால்ஸு. தெரியுது, அது சான்ச்சுரி ஆஃப் ட்ரூத். சான்ச்சுரி ஆஃப் ட்ரூத். வியூ செமையா இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்ல ஏதாச்சும் குடிச்சிட்டு போவோம் உட்காந்து. ஐயோ கூட்டமா, சீக்கிரம் வாங்க. காஃபி குடிக்கலாம். கூட்டம் வருது. நம்ம ஏய் நில்லுங்க, இங்க வாங்க. ฟ้าดินมีชีวิตเพื่อมนุษยชาติสืบทอดวิทยาการจากปราชญ์ในอดีตสร้างสรรค์สันติสุขชั่วกาลนานและนี่คือเจตนารมณ์อันทรงคุณค่าของคุณเล็กที่ได้สรรสร้างปฏิบัติการร่วมสมัยณปลายแนว எம்மா பயமாக்குது அந்த ஓட்டையை பார்க்கும்போது. பிரீத்தி, இந்த ஹெல்மெட்டை தான் கேப் பண்ணியா? எது? ஓ, ஃப்ரீ கேப்னாங்க. அது ரிட்டர்ன் பண்ண வேண்டிய ஹெல்மெட்டுன்னு இப்போதான் புரியுது. வாங்கிக்கோ. போட்ல கூட்டு போறாங்களோ? டைட்டிங் மெக்கானிசம் போட்டுட்டு அப்படி இப்போ சுத்திட்டுனா டைட் ஆயிரும். அவ்வளோதான். செமையா இருக்கு வியூ. வெயில் அடிக்குது ரொம்ப. இப்ப பரவாயில்ல. ஆமா, இங்க வாட்டர் பாடிஸ் இருக்கனால கொஞ்சம் பரவாயில்ல. வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸ். ஓகே. நான் சான்ச்சுரி ஆஃப் இதுக்குள்ள ஒர்க் ஷாப் போகிறோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இங்கே நிறையா செலவெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். This is our carving department area. Here we get to witness how the museums created these items. And of course, it's back here. It's very dusty and also noisy most of the times, but it's rare for you to see traditional process like all.
உடனே வராது. சினிமேட்டிக். இங்க யாருமே இல்லாத இடத்துல வாங்க. யாருமே இல்லைன்னா நாளைக்கு வாங்க. ரெடியா? கரெக்டா அந்த சென்டர் பாயிண்ட். ஆமா, அதான் சொல்லலை, இந்தியன் ஸ்டைலும் கலந்து தான் கட்டியிருக்காங்களாம். இந்தியன் ஸ்டைலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்தியன், கம்போடியன் என்ன 2-3 கண்ட்ரி சொன்னாங்க. இந்தோனேஷியன். ஹாய். ஸோ இந்த ஃபுல் வந்து காங்கிரீட்டு, செவரு எதுவுமே இல்லாமல், வெறும் ஆணி கூட இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் வுட்டு, அது இன்டர்லாக் சிஸ்டம் மூலம் மட்டுமே இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் போகிறோம். ஆமாம், அந்த சேஃப்டிக்காக தான் ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. கரெக்டு. அது மாதிரி இங்கே அப்ராப்ரியேட் ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வரணும். அப்படிலாம் அவங்க ஒரு துணியை கொடுத்துருவாங்க, போத்திக்கிட்டு வரணும். ஸோ நம்ம இப்போ இதுக்குள்ளே தான் போகிறோம். எப்படிலாம் யோசிக்கிறாங்க, எப்படா ஒரு ஆர்டிஸ்ட். ஓ, இந்த பக்கம் பிக்சர் ஸ்பாட் தான். இந்த போட்டு அங்க இருக்குதுன்னா நின்று நல்லா இருக்கும்ல. ஆனா எங்க கூட்டமா இருக்கு. நம்மளோட தானே. இங்க பாரு, லொகேஷன்லாம் வேற லெவல்ல இருக்கு. லைட்டிங்லாம் போட்டு. ஐம்பூதங்கள் பத்தி பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து எலமெண்ட் ஆஃப் எர்த். ஆமா, இது வந்து காட் ஆஃப் வாட்டர். That is the element of water, okay, which is known as liquid. In our body, it could be the blood, plasma, urine, the God of fire. liquid in our body. And at the back, அவதார் சீரிஸ்ல வர பொம்மை that is மாதிரி the element of fire, representing the planet of Santiago. I mean, இன்னும் ஏன் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க? 哦，这样别动。哇！ செம்மையா இருந்துச்சுன்னா இது என்ன பெருசா இருக்கு? இது போஸும் கொடுத்தா சின்னதா இருக்கு. இது எப்படி எந்தோ சின்னதா தான். அவ போஸும் கொடுத்தா இதுவும் இல்ல, என்னோடது வேற யார்ட்டயும் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த டூர் வந்து கிட்டத்தட்ட முடிக்க போறோம். பட் இங்க நம்ம பார்த்தது ஹெல்மெட் இயர். ஓகே, கொடுத்துடலாம். ஆனா நம்ம பார்த்தா தவிர நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்கு. லைக் யானை ரைடு. பட் யானை ரைடு நாங்கள் அது ஆசையம் வரும்போது போன நாள் போயிட்டோம். ஹார்ஸ் ரைட் நம்ம மெரினா பீச்சில் இருக்கனால அதுவும் போக மாட்டோம். ஸோ எல்லாம் சின்ன சின்ன ரைட்ஸ் இருக்கு. மினி ஜூன் ஒன்று இருக்கு. ஸோ அதெல்லாம் ரோயிங் போட் இருக்கு, ஸ்பீட் போட் இருக்கு. ஆமா, அப்புறம் பட் அதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிற ஆக்டிவிட்டிஸ்ன்றனால நம்ம ரொம்ப தாய் காஸ்டியூம் கூட நீங்க வந்து. ஸோ ஹெல்மெட்ஸ் வந்து நம்ம இங்க ரிட்டர்ன் பண்ணணும். ஒரு நல்ல விஷயம்னா தாய் காஸ்டியூம் நம்ம இங்க இருந்து வாங்கி போட்டுக்கலாம். 400 ரொம்ப காஸ்ட்லி. பட் இஃப் யூ வாண்ட் ட்ரை நம்ம கண்டிப்பா பண்ணலாம். ஹெல்மெட் போட்டீங்களாப்பா? எஸ். இப்படிதான் போணுமா எக்ஸிட்டுக்கு? யப். எப்படி தெரியும் உனக்கு? வந்தோ. ஓகே ஓகே, ஆல்ரெடி வந்தாலாம். So if you want to have, you know, drink here, we can have. Else we'll climb up. உன்னை ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். எப்படி? Why do you have to do that? எஸ், இதுதான் நான் சொன்ன அந்த தாய் காஸ்டியூம் ஏரியா. ஸோ வேணா நம்ம இங்கே வந்து ரெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சைஸுக்கு இருக்காது போல, அதனால நாங்கள் கேட்க கூட ரெடியா இல்லை. விநாயகர் இருக்காரு. இந்தியன் கல்ச்சரில் வந்து இம்ப்ரெஸ் ஆகி இவங்க நிறைய கிருஷ்ணர், விநாயகர், இந்தியன் லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. அதனால தான் தாய்லாண்டில் இந்தியன்ஸை வரவேற்கிறாங்களோ, ஃப்ரீ விசா கொடுத்து.
அது இப்பதானே போன வாட்டி நம்ம கிட்ட 5000 ரூபாய் சுலையா வாங்குறாங்க. இருக்கு நல்லா சூப்பரா வச்சிருக்காங்க. சோ இதான் நம்ம இடம். ஏய் இது அடுத்து நம்ம வந்திருக்கிறது ரிப்ளீஸ் பிலீவ் இட் ஆர் நாட். I'm in love with the shape of செகண்ட் ஃப்ளோர். இங்க பாத்தீங்களா லார்ஜஸ்ட் ஸ்டிமுலேட்டிங் ரைடம். ऊपर किधर कैसा जाता है அப்படி கேளு. ஓ ஹிந்தி இல்லையா? மேல எப்படி போறதுன்னு பாரு. மேல அங்கதான் எஸ்கலேட்டர் கீழே வரதான் அங்க பார்த்தேன். மேலேயே இல்லையே. வா start here on the second floor and please believe it or not, you will find entertainment attractions that have fun for the whole family. அவர் பாரு என்ன இருக்குன்னு பார்த்துன்னு இருக்காரு பீதியில. Just start here on the second floor. உண்மையில தானே மொக்கையா தானே இருக்கு. வாங்க ஆண்டுட்டாங்களா வர மாட்டாங்க. அங்க பாரு. ஐயோம்மா. ஐ This is 8 சேர்த்து இவ்வளவா? நம்ம முதல்ல போட்டு வச்சதானே பாருங்க ஒரு வாட்டி எவ்வளவு போட்டுருக்கோம்னு. I have to study how and to museum. Okay. And this game, egg enhancement pay about 2 hours. 2 hours. About 2 hours. Packet egg enhancement to 299 for one person. Can pay. This one ரிப்ளீஸ் 3500 ரூபாய் போட்டுருக்கோம். ஆனா இது 5000 ரூபாய் மேல வருது. Packet 3 for one person 5. இது போட்டா நமக்கு 5000 ரூபாய் ஆயிரும். 3000 ரூபாய். அது அப்ப நம்ம 3 போடலாம். 3னா இதெல்லாம் கிடையாது. 3 what are included? No. You have 200. You can shoot only this 100 adventure, but scale is same. ஓ இது ரெண்டுமே சேமா தான் இருக்குமா? அப்புறம் ஆர்ஆர் ஹாஸ்பிடல் போலாம். வேணாம்னு சொல்றாருல. க்ளீன் பண்ண போறாங்க. வாங்க அங்க உட்காருவோம். இங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, போட்டோ எடுங்க. ஏய் அங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லுது வா. அதெல்லாம் போட்டு வச்சா. ஓகே. பம்பிள் பீ. அந்த அவ பின்னாடியே வர போறா. இது பாடுமா? ஏய் 10 ரூபாய் போடணும் அதுக்கு. 1 ரூபாய் தாங்க பிரைட். 1 ரூபாயா? 1 ரூபாயா? இது உள்ள போட்டு விளையாடலாம். இங்க பாருங்க 6. இந்த வாட்ஸ்அப்ல போட்டு 1 ரூபாய். ஏய் இப்போ உள்ள போகுது, உள்ள போய் ஏய் இங்க வா. அதை எடுத்துட்டேன். இங்க வா, இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வா. அங்க பாரு. அப்படியே அப்படியே. ஓகே. ஏன் எடுத்த? பயமுறுத்த போறான்னு நினைச்சா அங்க பாரியான்னு சொல்லுவோம். ஓகே ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்து பட்டாயால வந்து ரிப்ளீஸ் பிலீவ் இட் ஆர் நாட் அதுக்கு வந்து வந்திருக்கோம். அதுல ஒரு 8-9 தான். அதுல ஒரு 8 யாரும் பிலீவே பண்ணாதீங்க. டூ காஸ்ட்லி. நாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு 1-2 அட்ராக்ஷன்ஸ்க்கு போனோம். சத்தியமா சொல்றேன், ஒர்த்தே இல்லை, சுத்தமா ஒர்த் இல்லை. ரிப்ளீஸ்ன்றனால ரொம்ப நல்லா இருக்கும், ஹை குவாலிட்டியா இருக்கும்னு நினைச்சு போனோம். சுத்தமா ஒர்த் இல்லை. பிகாஸ் அதோட ஆரிஜின் வந்து யூஎஸ், அப்புறம் எல்ஏ நிறைய இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தோம். பட் ஒன்றும் அவ்வளோ ஒர்த்தே இல்லை, சுத்தமா வேஸ்ட். ஆக்சுவலா நீங்க யாருமே பட்டாயா வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து சுத்தமா அவாய்ட் பண்ணிருங்க. நாங்க ஆக்சுவலா டைம் வேஸ்ட் பண்றோம். we don't suggest basically. ஆமா, நாங்க சஜஸ்ட் பண்றோம். மேபி நிறைய காசு இருந்து ரொம்ப கிட்ஸ் இருந்தா கூட்டுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. பட் நீங்க அடல்ட்ஸா வந்தீங்கன்னா சத்தியமா வராதீங்க. டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம்.
முக்கியமாக அந்த 12D தேட்டர்ன்ற பேரில் ஃபேஸ் வாஷ் 90. பண்ணி விட்டாங்க. 90 தேட்டர்ன்ற பேரில் மூஞ்சில் தண்ணி மட்டும் அடிச்சுட்டு ஒரு கார்ட்டூனை காமிச்சிட்டு அனுப்பி விட்டாங்க. ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ், நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட். அந்த அது என்ன ஹவுஸ் ஓகே, அது ஓகே தான். இல்ல இன்ஃபினிட்டி மேஸ் அதுவும் பேபிஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. மேபி ஒரு ரெண்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அது கன்ஃபியூஷனாவே இல்ல. மிரர் மேஸ் கூட கன்ஃபியூஷனா இருக்கும். இது அவ்வளவு கன்ஃபியூஷனாவும் இல்ல. மொக்கையா தான். மேஸ்ன்னு சொல்ல முடியாது. அது ஒரு சும்மா ஒரு அட்ராக்ஷன், அவ்வளவுதான். மேஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஓகே தான். வாக்கிங் ஸ்ட்ரீட். அங்க பாத்தீங்களா கூட்டத்தை? சோ வாங்க போவோம். காப்பாத்தாம போயிடுச்சு. இல்மாவா இருக்கா? இவங்களா இருக்காங்களே, பசங்க வேண்டாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஜாலியா பாத்தீங்களா? மெனு அவன் கையில வச்சிருந்த மெனு கார்டை பாத்தீங்களா? சந்தி நல்ல வீடியோ எடுத்து வரேன். 200 பாட் கொடுங்க. ஸ்மால் வாங்க வாங்க வரேன். சொல்லு. Spicy or no spicy? That's medium. It's fine. Okay. Ready? 200 baht. 200 baht. Okay. Sure. Thank you. Thank you. And say hi for my video, please. Hi. Thank you. தொட்டு சாப்பிடணும். ரெண்டு கை ஆகிட்டு இருக்கு. ரெண்டு கை எல்லாருக்கிட்டே இருக்கு. பிஸியா இருக்கு. பிஸியா இருக்கு ரெண்டு கை. இங்கே உங்கள் வீடு இருக்கும் பாரு, டூரியன் ஃப்ரூட் கம்மியாக. ஒரு செம்ம லொக்கேஷன் வந்திருக்கோம். இங்கே எல்லாமே இருக்குது. வியூ வித் அ வியூ. ஸோ ஃப்ரூட்ஸ் வித் அ வியூ, லஞ்ச் வித் அ வியூ, பலாப்பழம் வித் அ வியூ, டூரியன் வித் அ வியூ. இங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம் இன்றைக்கி நம்ம டின்னர். யோகன் வாங்குங்க. பண்ணு பண்ணு அப்படியே பண்ணு. நான் வீடியோவில் பண்ணுவேன்னு நினச்சா அங்கே கொண்டு போயிட்டேன். இங்கே வந்து இது ஒன் ஆஃப் த ஃபேவரெட்டு மேங்கோ வித் ஸ்டிக்கி ரைஸ். அதுக்கப்புறம் இது சிக்கன் விங்ஸ், இது பீஃப். நடையோ நடந்து செத்துப்போன எங்கள் காலுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராப்பர் தாய் மசாஜ் எங்கள் காலுக்கு மட்டும் கொடுத்துட்டு எங்கள் டேயை முடித்தோம். அடுத்து நாங்கள் எங்கெங்கே பண்ணோம், என்னென்ன பண்ணோம், எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணோம் எல்லாமே அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் வருது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பைட்ஸ் அண்ட் ரைட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.